x is 2.8. So question number 4. Division number 1 நம்ம complete பண்ணோம் last classல. So division number 1 என்ன prove பண்ணியிருந்தோம்னா x by y plus y by x is equal to 2 times cos alpha minus beta. So இந்த division வந்து நம்ம last classல complete பண்ணிட்டோம். So division number 2 இப்போ prove பண்ண போறோம். So to prove xy minus 1 by xy is equal to 2i sin alpha plus beta. இதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறது இந்த சம்மோடைய இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். சம்மோட பிகினிங்கில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி அந்த குவாட்ரடிக் ஃபார்முலா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி சம்மோடைய பிகினிங்லேயே நம்ம செய்து வச்சுருக்கோம். இந்த ரெண்டு தான் சம்முக்கு மெயின் ரிசல்ட்டு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா XY எக்ஸும் ஒய்யும் ப்ராடக்ட்ல தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் XY கால்குலேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இதை வந்து நான் இ பவர் ஐ ஆல்ஃபான்னு போட்டால் இதை இ பவர் ஐ பீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இ பவர் ஐ ஆல்ஃபா இ பவர் ஐ பீட்டா. பேஸ் ஈக்குவலாக இருக்கு. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது வந்து யூலர் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அதை எக்ஸ்பேண்டட் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இப்போ XY ஓகே, ஆனால் 1 by XY தேவைப்படுது பாருங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் XY வேணும் நமக்கு. ஸோ XY நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ரெசிப்ரோக்கல் வேணும்னா ஜஸ்ட் சைன் மட்டும் மாற்றினா போதும். திஸ் இஸ் XY. இப்போ 1 by XY த ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் மிடில் உள்ள சைன் மட்டும் மாறும். அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாறும். காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ டிவிஷன் நம்பர் 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு XY minus 1 by XY. XYல 2 டேர்ம்ஸ் இருக்கு, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. XY 1 by XY நான் ஃப்ரண்ட்ல மைனஸ் சைன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மைனஸ் சைனை இந்த 2 டேர்ம்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா மைனஸ் காஸ் alpha plus beta, this minus becomes positive, plus I sin alpha plus beta வந்திருக்கும். இப்போ என்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஹியர் நெகட்டிவ். ஸோ கேன்சல் ஆகிடும். நமக்கு என்னதான் ரிசல்ட் ரிமைனிங் இருக்குன்னா இந்த டேர்ம் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ திஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் I sin alpha plus beta. But this is equal to right hand side. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய right hand side. இப்போ டிவிஷன் நம்பர் 2 வந்து இதில் ப்ரூவ் ஆயிடுது. Therefore டிவிஷன் நம்பர் 2 is proved. இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்பவும் சொல்றேன். ஸோ எவ்ரி டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட். தனித்தனி டிவிஷனாக கேட்கணும்னா 2 மார்க்ல கேட்கலாம். 5 மார்க்ல கேட்கணும் அப்படின்னா 2 டிவிஷன்ஸ் சேர்த்து கூட கேட்கலாம். எந்த செக்ஷன்லையும் கேட்கலாம். ஸோ சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 3rd டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டிவிஷன் நம்பர் 3. To prove x power m by
y power n minus y power n by x power m is equal to 2 times I sin m alpha minus n beta. ஸோ இதான் ப்ரூவ் பண்ணணும். இந்த டூ டேர்ம்ஸ் டிஃபரன்ஸ் வந்து 2i sin m alpha minus n beta நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எக்ஸுங்கிறது we know it is e power I alpha. சம்லையே நம்ம ப்ரீவியஸ் பார்ட்ல பிகினிங்ல பார்த்துருக்கோம். cos alpha plus I sin alpha it is e power I alpha. நமக்கு x பவர் m y பவர் n இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? x பவர் m by y பவர் n e பவர் I alpha பவர் m by y அப்படிங்கிறது என்னன்னா e பவர் I beta. ஸோ e பவர் I beta ஹோல் பவர் n. இந்த m வந்து இந்த பவர்ல மல்டிப்ளை ஆச்சுன்னா e பவர் I m alpha by e பவர் I n beta. ஸோ நமக்கு பேஸ் ஈக்குவலா இருக்கு, ஆனா இது வந்து டிவிஷன் ஃபார்மட்ல இருக்கிறதுனால இப்படி ஒரு ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ a பவர் m by a பவர் n is equal to a பவர் m minus n. இந்த ரிசல்ட் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். e பவர் I m alpha minus I n beta. நெக்ஸ்ட் லைன்ல இந்த பவர்ல I காமனா இருக்கு பாருங்க. So take outside m alpha minus n beta. So இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். So now x power m by y power n to the expanded form cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. இந்த டேர்ம்ல ப்ரூவிங் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா மைனஸ் அப்புறம் வர டேர்ம் வந்து y பவர் n by x பவர் m. So y power n by x power m, it is nothing. It is a reciprocal of x power m by y power n. Already calculate பண்ணி வச்சிருக்கிற டேர்ம்ஸ்க்கு ரெசிப்ரோக்கல் தான் y power n by x power m. So ரெசிப்ரோக்கல்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். The middle, அதாவது இமேஜினரி டேர்முக்கு ஃப்ரண்ட்ல சைனை மாத்துறது. cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. So இப்போ left hand side x power m by y power n minus y power n by x power m. So difference of these two terms. So நம்ம எடுத்து எழுதிட்டு பண்ணா கேன்சல் பண்ணி காட்டலாம். cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. இந்த டேர்முக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாறும். minus cos m alpha minus n beta. இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறுது. plus I sin m alpha minus n beta. இப்போ கேன்சல் ஆகிற டேர்ம்ஸை பாருங்க. these two get cancelled. நான் சைன் வேற வேற சைன்ல இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம் சேம் டேர்ம். ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 times I sin m alpha minus n beta. This is equal to right hand side. Therefore, division number 3 is proved. So division number 3 prove பண்ணிட்டோம். So one more division இருக்கு. x power m y power n plus 1 by x power m y power n is equal to
So division number 4. So நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் x power m y power n plus 1 by x power m y power n is equal to 2 times cos m alpha plus n beta. So இதான் ப்ரூவ் பண்ண போறோம். It's also easy. So first இந்த term மட்டும் calculate பண்ணிக்கலாம். So x power m y power n. We know x is e power I alpha whole power m. Y is e power I beta whole power n. m வந்து பவர்ல மல்டிப்ளை ஆகுது. e power I m alpha e power I n beta. பேஸ் ஈக்குவலா இருக்கு. பவர்ஸ் ஆட் பண்ண போறோம். காமன் டேர்ம் ஐ வெளியே எடுத்துக்கலாம். m alpha plus n beta. So இதோட expanded form எழுதுங்க. cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. அடுத்தது 1 by x power m y power n. இந்த x power m y power n க்கு ரெசிப்ரோக்கல். இந்த மிடில் உள்ள சைன் மட்டும் மாறும். cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. So இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். So x power m y power n calculated. 1 by x power m y power n also calculated. Now add these two. X power m y power n plus 1 by x power m y power n. Sum of these two. So cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta plus the sign மாறுதில்ல, நீங்க plus sign தான் இருக்கு. cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. இப்போ இந்த terms கட் ஆயிடுது. ஏன்னா different signல இருக்கு. So இந்த terms 2 times இருக்கிறதுனால 2 times cos m alpha plus n beta. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கிடைக்கும். Therefore, division number 4 is proved. So நமக்கு வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 4 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த சம்ல ஏதாவது டிவிஷன் புரியலைன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். சுதர்சன் புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ருபேஷ் புரிஞ்சுதா? குர்கிரண் புரிஞ்சுதாமா? இப்போதான் மேம் அந்த நாட்டா கிளாஸ் இப்போதான் முடிஞ்சது மேம். ஓகே, டிவிஷன் நம்பர் 4 எதுல இருந்து கவனிச்சீங்க? இந்த எல்ஹெச்எஸ் நோ 1 மினிட் தான் மேம். ஓகே ஓகே, இப்பதான் பார்த்துருக்கிறேன். ஸோ நான் வீடியோ அந்த இது நம்ம ஸ்கேன் பண்ணி ஷீட் அனுப்புறேன்ல, அதுல பார்த்தா புரிஞ்சுக்குமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல மேம், அதுல பாக்குறேன் மேம். நெக்ஸ்ட் சம்ல இருந்து பாக்குறேன். ஓகே ஓகே, ஆல்ரெடி ஒரு டிவிஷன் முடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அதே ப்ராசஸ் தான், ஈஸியா புரியும். நீட்டா நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது புரியலைன்னா எனக்கு வந்து நீங்க நாளைக்கு கிளாஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் உண்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போடலாம். So fifth sum, solve the equation z cube plus 27 equal to 0. So இதுக்கு டிகிரி 3 இருக்கு. So டிகிரி 3 அப்படிங்கிறதுனால we have 3 solutions. அதாவது இதுக்கு 3 ரூட்ஸ் வரும் அப்படிங்கிறது சம்க்குள்ள சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். டிகிரி என்னவோ அத ரூட்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? சம் செய்யறது கூட ஈஸியா தான் இருக்கும். சால்வ் அப்படிங்கிற
டைப் கொஷினுக்கு சில டெக்னிக் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல போனா நமக்கு ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம், ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு செய்யலாம். ஸோ 5th சம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். Question 5. Solve the equation z cube plus 27 equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஸோ கொடுத்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. z cube plus 27 equal to 0. ஸோ z cube மட்டும் லெஃப்ட்ல வச்சுட்டா இந்த கான்ஸ்டன்ட் ரைட்ல போகும், -27. ஸோ z cube is equal to -27. ஸோ இந்த நம்பரை வந்து -1, 27 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ z cube அப்படிங்கிற லைன்ல இருந்து z கால்குலேட் பண்ணலாம். ஸோ z வேணும்னா எப்படி வரும் பாருங்க, cubic root of these two, -1 whole power 1/3, 27 whole power 1/3. ஸோ cubic root எடுத்திருக்கோம். இந்த 27 whole power 1/3 cubic root பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ 27ங்கிறது 3 கியூப் ஹோல் டு த பவர் 1/3. ஸோ கட் ஆயிட்டுனா 3ங்கிறது ரிசல்ட்டா வரும். இது உங்களுக்கு ரஃப் ஒர்க். 27 ஹோல் பவர் 1/3 இஸ் 3. ஸோ -1 ஹோல் பவர் 1/3 அப்படியே எழுதுறோம். ஸோ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த -1க்கு போலார் ஃபார்ம் எழுதுறோம். ஸோ -1 + 1 தென் 0. ஸோ அப்படி ஒரு சில டேர்ம்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ்க்கு போலார் ஃபார்ம் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு எங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா 1 மார்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணும் பொழுது நான் போலார் ஃபார்மை எழுதிட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் டோட்டல் டைம் வேஸ்ட். அது டைம் சேவிங் பர்பஸ்க்கு கூட ஒரு சம்முக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். -1க்கு போலார் ஃபார்ம் என்ன, 1க்கு போலார் ஃபார்ம் என்ன, 0க்கு போலார் ஃபார்ம் என்ன, அப்படி சில ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ்க்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்க்கு போலார் ஃபார்ம் வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார்முலா மாதிரி மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3. ஸோ போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு -1 ஆக்சுவலி இது எப்படி வரும்னா cos π + i sin π வரும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. போலார் ஃபார்ம் அப்படின்னால r cos θ + i sin θ போடுவோம். ஸோ அதில் போட்டு பாருங்க கரெக்டாக வரும். ஸோ ஹோல் டு த பவர் 1/3. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட் 2k π டு த ஆங்கிள். இந்த ஆங்கிள் கூட 2k π ஆட் பண்ண போகிறோம். ஸோ cos 2k π + π இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, ப்ளஸ் i sin 2k π + π. whole to the power 1/3. this equal to, அடுத்த லைன்ல இந்த பவர்ல உள்ள 1/3 நான் டிமாவிஸ் தியரம் படி இந்த ஆங்கிளுக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு வருவோம். அப்ப 3 cos 1/3 2k π + π plus i sin 1/3 bracket inside 2k π plus π. So where k takes the values, so k ஓட values என்னலாம் வரும்னா 0 1 2. இல்ல பவர்ல வந்து 1/3 இருக்கு. So 1/n னா n roots, 1/4 னா 4 roots, 1/3 இங்க 3 னா 3 roots. So 3 rootsக்கு k takes the value 0 1 2. So 3 போடக்கூடாது, இங்க 3 அப்படிங்கிறது நமக்கு 3 ரூட்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். கேக்கு 0 கொடுத்தா ஒரு ரூட் வரும், கேக்கு 1 கொடுத்தா செகண்ட் ரூட், கேக்கு 2 கொடுக்கும்போது தேர்ட் ரூட் கிடைக்க போகுது.
ஸோ இந்த லைன்ல கே ஈக்குவல் டு 0 1 2ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லைனை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இந்த பவர் 1/3 டிமாவிஸ் தியரம் படி எப்போ உள்ள வருதோ அந்த லைன்ல அந்த இடத்துல, ஸோ பிராக்கெட்டுக்கு பக்கத்துல இடம் இருந்தா ஒரே லைன்ல எழுதிக்கலாம், அது பக்கத்துல எழுதிக்கோங்க. கேக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணலாம். when k equal to 0, z is equal to, this is z, the 3 cos 1/3. நான் கேக்கு 0 கொடுத்தா இந்த டேர்ம் இது 0 ஆயிட்டு பை மட்டும் தான் வரும். இப்போ cos π/3 plus I sin π/3 and கேக்கு 1 கொடுக்கலாம். z is equal to 3 cos, இல்லை 1 கொடுத்துருந்தேன்னா 2π plus π எனக்கு 3π ஆயிடும். பக்கத்துல ஒரு 3 இருக்கா, 3π/3 plus I sin 3π/3 இருக்கு. இந்த 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இந்த 3 get cancelled. So cancel ஆயிடுச்சுன்னா sin π value 0, cos π value -1. So 3 cos π value -1. இந்த term 0 ஆயிடும். But this equal to -3 and k is equal to 2. So k க்கு 2 கொடுத்தோம்னா z is equal to 3 cos 1/3. இந்த 2 போடுங்க, 2 to the 4, 4π plus π, 5π/3, 5π/3 plus I sin 5π/3. இப்போ நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல கவனிச்சிட்டீங்க, cos π/3 plus I sin π/3 அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மட்ல நம்ம எழுதிக்கலாம். அதாவது sis π/3, sis அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஷார்ட்டா எழுதணும்னா is equal to 3, இந்த cos அப்படிங்கிறதுக்கு பதிலாக c அண்ட் பக்கத்தில் உள்ள இந்த I சைனுக்கு எஸ், அதுல வரக்கூடிய ஆர்குமெண்ட் ஆங்கிள், இந்த இந்த ஃபுல் டேர்ம்ஸையும் ஷார்ட்டா நம்ம இப்படி நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியாம நீங்க இருக்கக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்படி ஃபுல்லா எழுதினா கரெக்ட் தான். திஸ் டேர்ம் கேன் ரிட்டன் அஸ் 3. இது எப்படி ரீட் பண்ணுவோம்னா சிஸ், அதாவது காஸ் அந்த டேர்மை ரெப்ரசென்ட் பண்றது பிளஸ் ஐ, அந்த ஐ அண்ட் சைன் ஆர்குமெண்ட் வந்து பக்கத்தில் எழுதணும். இப்போ இந்த ஃபுல் டேர்மை நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம். ஸோ இதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் -3 அண்ட் தேர்டு k is equal to 2 கொடுக்கும்போது வர ஆன்சர் 3. இந்த கான்ஸ்டன்ட் மறந்துடாதீங்க. sis 5 times π/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ரூட்ஸ் ஆர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாமா கடைசி முடிக்கும் பொழுது. ஸோ சொல்யூஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, therefore the roots are 3 sis π/3, -3 3 sis 5 times π/3. ஸோ நீங்க இப்படி போட்டாலே அதுக்கு மீனிங் cos π/3 plus I sin π/3 அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இந்த சம் வந்து இதுல கம்ப்ளீட் ஆயிடுது. கொஸ்டின் நம்பர் 5 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கேயும் புரியல, ஏதாவது ஸ்டெப்ஸ் புரியலன்னா கேட்டுக்கோங்க. So question number 6 பார்க்கலாம். If omega is not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation z minus 1 the whole cube plus 8 equal to 0 are -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. இங்கேயும் பாருங்க பவர் 3 டிகிரி 3 இருக்கு. இதுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் 3 ரூட்ஸ் தெரியும். அந்த 3 ரூட்ஸும் இதுதான், அதாவது -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. 6th கொஸ்டின் பார்த்துடலாம்.
Question 6. Question 6 கொடுத்த equation z minus 1 the whole cube plus 8 equal to 0. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ண போறோம். இப்போ சொல்யூஷன். So first z minus 1 the whole cube plus 8 equal to 0. So first இந்த z minus 1 the whole cube லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. This equal to plus 8 ரைட்ல போனா minus 8. So அடுத்த லைன்ல இதை minus 1 into 8 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ z minus 1 power 3 அப்படின்னு இருக்கா, இந்த 3 வந்து ரைட்ல போனா கியூபிக் ரூட் ஆயிடும். இப்போ 8 பவர் 1/3 minus 1 பவர் 1/3. ஸோ இது வந்து 2 கியூப் 2 தி பவர் 1/3னா 8க்கு கியூபிக் ரூட் 2 வரும். minus 1 ஹோல் பவர் 1/3. நமக்கு நிறைய இடங்கள்ல அந்த -1 +1 0 அந்த வந்து -1 +1 தான் மோஸ்ட்லி போலார் ஃபார்ம். -1க்குள்ள போலார் ஃபார்ம் என்ன அண்ட் +1க்குள்ள போலார் ஃபார்ம் என்ன அது கத்துக்கிறது பெட்டர். டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இந்த -1 பிளேஸ்ல cos pi plus I sin pi whole to the power 1/3. இப்போ நம்ம லெஃப்ட்ல வந்து z minus 1 வச்சிருக்கிறோம். இந்த பை கூட 2k பை ஆட் பண்ணிக்கலாம். 2 cos 2k pi plus pi plus I sin 2k pi plus pi close the bracket power 1/3. So power 1/3. De Moivre's theorem படி இந்த 1/3 உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்போ z minus 1 is equal to 2 cos 1/3 2k pi plus pi plus I sin 1/3 2k pi plus pi, where k takes the value 0, 1, 2. இந்த லைன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த k equal to 0, 1, 2 நீங்க எழுத மறந்தீங்கன்னா அதுக்கு மார்க் லெஸ் பண்ணுவாங்க. k equal to 0 இருந்தா ரூட் என்ன, k 1 என்ன 2 என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். So when k equal to 0, இப்போ k க்கு 0 கொடுக்குறோம். So left side is z minus 1, அது சேஞ்ச் இல்லை, கடைசியா மாத்திக்கலாம். 2 cos 1/3 k க்கு 0 கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடும். இப்போ cos pi/3 plus I sin pi/3. So value substitute பண்ணலாம். This equal to 2 is cos 60, value is 1/2 plus I sin 60, value is √3/2. ஆனால் கொஸ்டின்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அங்கே ஒரு 3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொண்டு வர மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இல்லை நான் ரஃப் ஒர்க் போட்டு காட்டுறேன். ரஃப் ஒர்க்குங்கிறத நம்ம எக்ஸாம்ல இதை எழுதலாம், நீட்டாகவே எழுதிக்கலாம். அதாவது ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா, ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ இஸ் -1 minus I √3/2. ஸோ நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறதுல 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படி வரும். அதுக்கு ஒமேகா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒமேகா வேல்யூங்கிறது -1 பிளஸ் I √3/2 வரும் ஒமேகா வேல்யூ. ஒமேகா ஸ்கொயர் வர்றப்போ ஸோ ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து -1 minus I √3/2. ஸோ இதுல இருந்து நான் 2 வந்து
நான் கிராஸ் பண்ணியிருந்தேன்னா கிராஸ் பண்றேன். இப்போ 2 ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் i√3. இப்போ இந்த சம்ல இந்த லைன்ல கடைசியா முடிச்சிருக்க டேர்ம்ஸ் ஒரு முறை பார்த்துக்கோங்க. 2 இன்ட்டு 1/2 பிளஸ் i√3/2. So 2 1/2 plus i√3/2 முடிச்சிருக்கோம். இப்போ இதே ஸ்டெப்ல ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வச்சுக்கோங்களேன். இல்ல மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா -2 ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? இந்த டேர்ம்ல சைன் மாறிடும். +1 பிளஸ் i√3 வரும். ஸோ இப்போ என்ன பண்றேன்? இந்த டினாமினேட்டர்ல 2 காமனா வெளியே எடுத்துடுறேன். 1 பிளஸ் i√3. ஸோ உங்களுக்கு இந்த +2 அதாவது இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ -1 மைனஸ் i√3/2. இந்த 2 கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் i√3. மைனஸால மல்டிப்ளை பண்ணா +1 பிளஸ் i√3. இது நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ல டினாமினேட்டர் 2 வந்து காமன். அதை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 பிளஸ் i√3 கிடைக்கும். இப்போ 1 பிளஸ் i√3க்கு பதிலாக நம்ம என்ன டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா -2 ஒமேகா ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணலாம். இதை நீங்க வந்து சின்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கலாம். நீட்டாவே கொடுக்கலாம். இந்த கால்குலேஷன் சம்முக்கு தேவைப்படுற கால்குலேஷன் தான். லெஃப்ட் சைடு என்ன வச்சிருக்கோம்னா z-1 வச்சிருக்கோம். -2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் திஸ் லைன் z is equal to -1 ரைட் ஹேண்ட் சைடு வரும்பொழுது +1 மாறும். 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர். இப்போ இசட்டுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அண்ட் கேக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். when k is equal to 1, z minus 1 is equal to 2 cos 1/3. நான் 1 கொடுக்குறேன். அப்போ 2 into 1 2. 2 pi plus pi 3 pi. So 3 pi by 3 plus I sin 3 pi by 3. இதுல உங்களுக்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும். this 3 get cancelled. கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 cos pi plus I sin pi வந்திருக்கும். cos pi value -1. sin pi value 0. This term is 0. This is equal to -2. So leftல z minus 1 இருக்கு. We need z only. So z is equal to -2 plus 1. So from this line z is equal to -1. So இப்போ நம்ம செகண்ட் ரூட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ -1 அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். நவ் k is equal to 2 அப்படிங்கிற ஸ்டெப்புக்குள்ள போகலாம். So k is equal to 2. So k2 கொடுத்துருந்தோம்னா லெஃப்ட்ல இருக்கிறது z minus 1 equal to 2 cos இந்த kல 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 2 2s are 4. 4 pi. 4 pi plus pi. இல்லை 2 போட 2 2s are 4. 4 pi plus pi 5 pi வரும். 5 pi by 3. Cos 5 pi by 3 plus I sin 5 times pi by 3. So அடுத்த லைன்ல 2 இந்த 5 times pi by 3 நம்ம எப்படி மாத்திக்கலாம்னு பாருங்க. cos 2 pi minus pi by 3 நம்ம எழுதிக்கலாம். சிம்பிளை பண்ணி பாருங்க. எல்சிஎம் எடுத்து பாருங்க. 6 pi minus pi 5 pi by 3 வந்திருக்கும். plus I sin 2 pi minus pi by 3.
ஸோ இப்போ நம்ம அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா 2πங்கிறது 360. தட் ஆங்கிள் இஸ் கோயின்சைட் டு 0 டிகிரி. அப்போ இதை அப்படியே லீவ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 cos -π/3 plus I sin -π/3. cos of minus theta cos theta, இதில் cos π/3 வரும். sin of minus theta minus sin theta. So minus I sin π/3. The value substitute பண்ணிடலாம். cos 60, the value is 1/2 minus I sin 60, the value is √3/2. இப்போ இந்த ஸ்டெப்ல கூட நம்ம ஒரு ரஃப் ஒர்க் யூஸ் பண்றோம். அதாவது ரஃப் ஒர்க்குங்கிறது சம்முக்கு தேவையான கால்குலேஷன் தான். ஒமேகா அப்படிங்கிற வேல்யூ -1 + I √3/2. இந்த வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் ஒமேகா வேல்யூ என்ன, ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த 2வை லெஃப்ட்ல கிராஸ் பண்ணிட்டா 2 ஒமேகா இஸ் ஈக்குவல் டு -1 + I √3. ஸோ நான் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். -2 ஒமேகா. ஸோ இந்த ரியல் டேர்ம் பாசிட்டிவாக மாறும். 1 - I √3 வந்துடும். இந்த டினாமினேட்ல ஒரு 2 காமனா இருக்கு பாருங்க. டேக் அவுட் சைட். 2/2 1 - I √3. Now this 2 get cancelled. So 1 - I √3 அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம -2 ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணலாம். This is equal to -2 ஒமேகா. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? Z -1. We need Z only. -1 ரைட் சைடு கொண்டு வாங்க. +1 மாறும். 1 - 2 ஒமேகா. ஸோ இப்போ இசட்க்கு கிடைச்ச அடுத்த ரூட் வந்து 1 - 2 ஒமேகா. ஸோ டோட்டலாக 3 ரூட்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 1 - 2 ஒமேகா ஸ்கொயர், -1 and 1 - 2 ஒமேகா. ஸோ இந்த 3 தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்பர் 1 எடுத்துக்கலாம். டேக் திஸ் இஸ் நம்பர் 2 and this is number 3. So from 1 to 3 the roots are எழுதி கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். From 1, 2 and 3 the roots are so text bookல கொடுத்த ரூட்ஸ்லாம் வந்துரும் பாருங்க. -1 ஒரு ரூட், 1 - 2 ஒமேகா ஸ்கொயர் is one root, and so 1 - 2 omega, not omega square, 1 - 2 omega, and one more 1 - 2 omega square. Hence proved. சம்மில் டவுட் கேட்குனா கேட்டுக்கோங்கம்மா. சுதர்சன் புரிஞ்சுதாமா? Yes, ma'am. குருக்கிரன் புரிஞ்சுதா? Yes, ma'am. ரூபேஷ் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகேம்மா. So next question. Question number 7. Find the value of sigma k is equal to 1 to 8. Cos 2k pi/9 plus I sin 2k pi/9. So k value 1 இருந்து 8 வரைக்கும். இந்த ரூட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். ஸோ கீழே 9 இருக்கா, 2k pi/9 plus I sin 2k pi/9. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஏன்னா டிமோவிஸ் தியரம் படி
பவர் 1/9 அப்படி இருந்தாதான் கீழே வந்து அந்த டேர்ம் உள்ள வரும்போது 1/9 வரும். 1/3 இருந்தா கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு பார்த்தோம். இப்போ 9 வருதுன்னா 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இப்போ 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்ல என்னெல்லாம் வரும்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அண்ட் கோயிங் அப் டு ஒமேகா பவர் 8 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரூட்ஸை ஃபுல்லா ஆட் பண்றோம் பாருங்க. k is equal to 1 to 8. நான் அந்த டேர்ம்ஸை ஃபுல்லா ஆட் பண்ணனா சம் பண்ணோம்னா இதோட வேல்யூ என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன செக்ஷன்ல கேட்பாங்க அப்படின்னா எய்தர் இன் 2 மார்க் ஆர் 3 மார்க் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? So question number 7. So நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டியது சிக்மா k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நம்ம வந்து 9th roots of unity உடைய summation தான். So we know that the 9th roots of unity are unity are 1 omega omega square and going up to omega power 8 வரைக்கும் வரும். ஆட் பண்ணி பாருங்க 9 ரூட்ஸ் இருக்கும். ஒமேகால இருந்து 8 வரைக்கும் 8 ரூட்ஸ் and this one 9 ரூட்ஸ். இதுல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். So sum of these zeros 1 plus omega square up to plus omega power 8. Sum of all zeros equal to 0 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். Sum of all zeros is equal to 0. இந்த லைன்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒமேகா இந்த லைன்ல இருந்து என்ன சொல்லலாம் பாருங்க. ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப் டு பிளஸ் ஒமேகா பவர் 8 இஸ் ஈக்குவல் டு -1 கொண்டு வந்துக்கலாம். இந்த ரிசல்ட்ல இருந்து இந்த ஒமேகா பிளஸ் ஒமேகா பவர் 8 வரைக்கும் லெஃப்ட்ல வச்சுட்டா +1 ரைட்ல போனா -1 வரும். ஸோ இந்த 2 ரிசல்ட் தான். இதுல நான் 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு இந்த ஒமேகால ஸ்டார்ட் ஆகி ஒமேகா பவர் 8 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இஃப் k is equal to 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ k is equal to 1. இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. வேர் எங்க k இருக்கோ அங்க 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos 2 pi by 9 plus I sin 2 pi by 9. ஸோ நான் 1 போடும்போது கிடைக்கிறது வந்து ஒமேகான்னு எடுத்துக்குவோம். அண்ட் k is equal to 2. ஸோ k is equal to 2 போட்டா 2 to 4 வரும். உங்க டெக்ஸ்ட் புக் ஓப்பன்ல வச்சுக்கோங்க. cos 4 pi by 9 plus I sin 4 pi by 9 is equal to omega square. So up to and so on. அப்படி நம்ம கால்குலேஷன் போட்டே வந்தோம்னா லாஸ்ட் ஒன் எடுத்துக்கலாமா? k is equal to 8. நான் கொஸ்டின் 1ல ஆரம்பிச்சு 8 வரைக்கும் தான். ஸோ 8 போட்டிருந்தோம்னா cos 2 8 16 pi by 9 plus I sin 16 pi by 9 is equal to omega power 8. நம்ம சம் என்ன பாருங்க. ஸோ இதுதான் கேக்கு 1 போடும்போது இந்த வேல்யூ வரும், 2 போடும் பொழுது. ஸோ கொஸ்டினை ஒன் மோர் டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த டேர்மை நான் 1 போட்டேன்னா இந்த டேர்ம் கிடைச்சிருக்கும். கே பிளேஸ்ல 1 கொடுத்துருந்தேன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். கே பிளேஸ்ல நான் 2 கொடுத்துருந்தேன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அண்ட் அப்படியே கேக்கு 8 வரைக்கும் போடும்பொழுது வி கெட் த லாஸ்ட் ஒன்.
இதைத்தான் ஷார்ட்டா ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 8 எடுத்திருக்கோம். கொஸ்டின்ல பிராக்கெட்டுக்கு வெளியே சிக்மா கொடுத்துருக்காங்க. சிக்மான்னு என்ன? சம் ஆஃப் அர்த்தம். அப்ப therefore sigma k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. This equal to, it is nothing. என்ன வரும் பாருங்க, ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் so on up to omega power 8. This value is -1. Therefore sum of this value is equal to -1. இதை வேணா equation number 1 எடுத்துக்கோங்க. So from 1ல இருந்து நம்ம substitute பண்றோம். So question number 7 complete ஆயிடுச்சு. இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. குருக்கிரன் டவுட் இருக்காப்பா? ஆமா. டவுட் இருக்காமா? நோ மேம். ஓகே குட். சுதர்சன்? No ma'am, no ma'am. ஓகேமா. ரூபேஷ்? No ma'am. ஓகேமா, ஓகே. இப்போ 8th சம் பாத்தீங்கன்னா பார்க்கலாம். 8th சம் பார்க்கலாம். If omega not equal to 1 is a cube root of unity, then show that division number 1 this is equal to 128 and division number 2 this is equal to +1. So ரெண்டு ரிசல்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டிவிஷன் நம்பர் 1 கேட்கலாம், டிவிஷன் நம்பர் 2 எப்படினாலும் கேட்கலாம். இந்த சம்ம கூட நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் 9th சம் இதுவும் ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். நம்ம போலார் ஃபார்ம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் 1 2 3 பார்த்தா போலார் ஃபார்ம் போடுறது ஒரு ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் ஃபியூ ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் ஆகும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 10 இருக்கு, அதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. தென் 1 மார்க். ஸோ 1 மார்க் செக்ஷன் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ் உண்டு. டுமாரோ சம் டைம் வந்து 3 or 3:30 இந்த ரெண்டுல ஒரு டைம் நான் போடுவேமா? ஓகேங்களா? ருபேஷ் ஓகே தானா? ஓகே. குருகிரன்? ஓகே மேம். ஓகே. சுதர்சன்? Okay ma'am. ஓகேமா. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு சில சம்ஸ் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க. எக்ஸாம்பிள் 2.35 find all the cube roots of. ஸோ கியூப் ரூட்ஸ்னால ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்க, √3 + I whole power 1/3 ஆரம்பிக்கிறோம். we have to find, இதான் கால்குலேட் பண்ணணும். இதை வந்து இசட்னு எடுத்துக்கலாம், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ டேக் கியூப் ஆன் போத் சைட். இப்போ இங்கே கியூப் வந்தா ரைட் சைடில் கியூப் ரிமூவ் ஆகிடும், 1/3 பவர் 3 ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம் தான் எழுதணும். ஸோ போலார் ஃபார்ம் கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். ஆர் கால்குலேட் பண்ணுறோம், ஆங்கிள்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம ஆங்கிள் கூட 2k ஆட் பண்ணணும். அந்த பவர், ஸோ 2k ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 பவர் கியூப் ரூட், அது கியூபிக் ரூட்ஸ் தானே, 0 1 2 வரைக்கும் வரும். கேக்கு 0, கேக்கு 1, கேக்கு 2. ஸோ இப்படி எக்ஸாம்பிள் சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2.35 ட்ரை பண்ணி பாருங்க and 2.34 also. Solve the equation. இந்த ரெண்டு சம் ட்ரை பண்ணி பாருங்க ஹோம்ஒர்க் மாதிரி. நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து டுமாரோ ஆஃப்டர்நூன் 3 o'clock or 3:30 அது டைம் வந்து அந்த டைம் நான் போடுவேமா, பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். isn't it மா? எஸ். ஓகேம்மா, பார்க்கலாமா? பாய்மா.